சப்பாத்தி, பரோட்டா 2க்குமே இந்த குருமா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல சாஃப்ட்டா சப்பாத்தி போட்டு இந்த குருமாவோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது என்னோடய ஃப்ரெண்டோட ரெசிபி. அவங்க சொன்னதை அப்படியே செய்யாமல் நான் வந்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பன்னீர்லாம் இதில் ஆட் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். பரோட்டா சப்பாத்தி 2த்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் வந்து ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி தக்காளியையும் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அடுத்து வந்துட்டு நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கை பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சின்ன துண்டு பன்னீர், இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எது தேவையோ அதை சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிறத மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்துட்டு நான் எதுவுமே பட்டை கிராம்பு அதெல்லாம் எதுவும் போட்டு தாளிக்கல. கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இப்போது வெங்காயம் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடி பிடிக்காமல் நல்லா பொறுமையாக அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதும் நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்க வேண்டியதான். நான் எப்பொழுதும் இஞ்சி பூண்டு வந்து 1 வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணும் பொழுது கொஞ்சம் உப்பு சேர்த்து அதில் அரைச்சி வைப்பேன். அந்த மாதிரி அரைச்சி வைக்கும் பொழுது நம்ம வந்து கரண்டியால் இப்படி ஸ்கூப் பண்ணாலே அழகாக வந்துடும். இது வந்துட்டு நான் வந்து உப்பு சேர்க்காமல் அரைச்சி வச்சுருந்தேன். அதனால தான் அப்படியே ஐஸ் ஃபார்ம் ஆகி அந்த மாதிரி கட்டியாக இருந்தது. கொஞ்சமாக அரைச்சதுனால நான் வந்துட்டு உப்பெல்லாம் சேர்க்கலை. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொறுமையாக வதக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த கிரேவியை வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நமக்கு வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி வதக்கி அதிலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் பொறுமையாக சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். நமக்கு காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அடுத்து வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தனியாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து தனி மிளகாத்தூளும் கரம் மசாலா தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இப்போ சேர்த்துருக்க மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அடுத்து என்ன காய் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி இருக்குது, ஸோ அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீர் அதே மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட்டு தான் அரைக்க போகிறோம். ஒன்றும் கிடையாது, மிக்ஸி ஜாரில் தேங்காய், கசகசா, முந்திரி, சோம்பு இது மட்டும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து இந்த மசாலாவோடு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து அதை திக்காகி பச்சை வாசனைலாம் போன பிறகு நல்லா திக்காகி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. பன்னீரும் சேர்த்து இது கூடயே நல்லா வதக்கியாச்சு. இப்போது நம்ம மசாலாவை அரைச்சி இதில் சேர்த்து கொஞ்சமாக எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தேங்காய் சேர்த்துட்டேன். இந்தளவுக்கு தேங்காய் வேண்டாம், நீங்கள் வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மசாலாவோட தேங்காவையும் சேர்த்தாச்சு. இதோடு சேர்த்து நல்லா வதக்கும் பொழுது ஆக்சுவலாக குக்கரில் வச்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக வரும். நான் வந்து வானல்லே வச்சு செஞ்சுட்டேன். குக்கரில் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக அது வந்து கிரேவி சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். நல்லா எண்ணெய்லாம் மேலே மிதந்து வந்துடும். பார்க்குறதுக்கும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்துட்டு நம்ம மூடி போட்டு அப்படியே விட்டுற வேண்டியதான். அது நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வந்துட்டு மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், குருமா வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் மூடி போட்டு சிம்மில் வச்சோம்னா இது வந்துட்டு நமக்கு நல்லா எந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சிட்டோம்னா போதும். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி கிரேவியும் நமக்கு நல்லா திக்காகி வந்துடும். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு
மூடி போட்டு விட்டோம்னா அது வந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும், நல்லா எல்லாமே செட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மல்லித்தழையும் வாசனைக்காக கொஞ்சம் காரம் இல்லாத பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டு இறக்குனோம்னா சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்குலாம் வெந்துடுச்சுன்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். சூப்பராக வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த மாதிரி போட்டு இறக்குனோம்னா சூப்பரான நம்மளோட குருமா ரெடி. இப்போ வந்துட்டு நம்ம பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய என்கரேஜிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.